வந்து பழி கொடுத்து அப்படியே ஆடுகள் இருந்து அப்படி நாங்க வந்து கொண்டு இருக்கோம். கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய பலாகம் வந்து இந்த பாருங்க, இந்த பெரிய பெரிய பனை மரங்களும் சொல்றேன் போய் பாருங்க. கடலுக்குள்ள ஒரு கோட்டை, இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று. இது என்ன மரம் அது? அந்த நேரத்தில் எல்லாம் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது என்று சொல்லியும், அதுக்கு காரணம் வந்து இந்த வேள்வி நடக்காததுதான் என்று சொல்லியும் மக்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போட்டு திரும்ப இந்த கேஸை வின் பண்ணித்தான் இப்ப திரும்ப இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆடுல வந்து இந்த இருக்கிற கொம்பு வந்து ரியல் கொம்பு, அதாவது மீடியா மதியண்ணா உனக்கு நின்று கொண்டிருக்கிறார். வணக்கம் ஓலர் போட்டு ஒரு ஒரு கால்டண்டு இல்லாதவர் ஷர்ட்டு கூட போட மாட்டார். அவர் தோளில் சுற்றுவாக போட்டு கொண்டு கைக்கோட்டில் போய் வெண்டு கொண்டு வந்து தான் இந்த வழி நடக்கும். அப்படி வந்து இந்த மேலே ஏற்றிட்டு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNF. அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுல வந்து ஒரு முக்கியமான வீடியோவும், இது ஒரு வித்தியாசமான வீடியோவும். இலங்கையில யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து நாங்கள் கவுனவத்தை என்ற இடத்துல நிற்கிறோம். கவுனவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்துல இதுவரைக்கும் நாங்கள் வந்து வீடியோட பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவில் வந்து பழி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ நாங்கள் நேரடியாக வந்துருக்கோம். இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து, அது ஒரு நாள் தான் வந்து இடம்பெறுறது. அதுவும் அதிகாலையில் விடியச்சாமம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இப்போ வந்து 3 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட பூஜை வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அதாவது இந்த ஆடுகளை வந்து பழி கொடுக்குறாங்க. பழி கொடுத்து இந்த இடத்துல வந்து அதை வந்து பங்கு முறையில் வந்து ஏல விற்பனையோட வந்து அந்த இறைச்சியை வந்து நிறைய பேர் வந்து பங்கிட்டு எடுத்து போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இந்த ஆடை வந்து பழி கொடுக்கறதுக்காக வேண்டி 6 மாதம் தொடக்கம் 1 வருடங்களுக்கு வந்து இவங்க வீட்டிலே வச்சு கையால் வந்து ஒரு பிள்ளையை வந்து எப்படி அதை பார்த்துக் கொள்வாங்களோ, சோறு ஊட்டி ஒரு பிள்ளைக்கு வந்து நம்ம தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து பார்த்துக் கொள்ற மாதிரி அதுக்கு அதோட கதைத்து சாப்பாடு நம்ம வந்து ஊட்டி அதை வந்து நல்லபடியாக வளர்த்தெடுத்து வேள்விக்கு கொண்டு வரதுக்கு அந்த முதல் இரவு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்களோட வீட்டு இல்லத்துல இல்லை கடைகளுக்கு முன்னாடி அவங்களோட வளவுக்குள்ள வந்து காணிக்குள்ள வந்து அதை வந்து பார்வையிடறதுக்கு அவங்க வைப்பாங்க, கட்டி வைப்பாங்க. அநேகமான பக்தர்கள் பார்வையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்வையிடறதுக்குள்ளே போவாங்க. அந்த பார்வையிட போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அந்த கிடாக்கள் வந்து ஒன்று இருக்குது. பார்வையிட போறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உணவுகள், அதோட குளிர்பானங்கள், அவங்கள அதை முடிந்த அந்த உணவு வசதிகள் வந்து கொடுப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் கவுனவத்தை நரசிங்க வைரவரால் நிற்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, பெருந்திரளான மக்கள் கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வந்து வந்துருக்குன்றாங்க. உள்ளாய வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்குது பாருங்க. இந்த என்ன மரங்களும் வந்து ஆலமரங்கள், பழமா இந்த ஆலமரங்களும் விழுதுகளும் வந்து எண்ணி நடக்க முடியாம இருக்குது. இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பல்ப் எல்லாமே வந்து இந்த நெருப்பு கலர், அந்த குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க, அந்த பல்பு. ஆனா வித்தியாசமான இதா இருக்குது. இந்த பக்கம் தான் இந்த ஆடுகளை வந்து பலி கொடுத்து அப்படியே இந்த கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அப்படியே பார்ப்போம். சைத்தோண்டு வருவீங்களா பாக்குறதுக்கு? இந்த இடத்துல வந்து பழி கொடுத்து அப்படியே ஆடுகளை வந்து இழுத்து கொண்டு வராங்க. அந்த மரத்தை கீழே தான் வந்து நிறைய ஆடுகள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம். நமக்கு வந்து இது புதுசியானே, இதால போக முடியாது. அப்படி போகும். ஃபுல்லாய் வந்து ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்குது. ரத்தத்தை வந்து கால் கழுவி கொண்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா, இந்த வீடியோ வந்து நாங்க யூடியூப் தளத்திலையும் பதிவு விடுவோம், ஃபேஸ்புக் பேஜ்லயும் வந்து பதிவு விடுவோம். யூடியூபால வந்து இப்ப அதிக அளவு நாங்க இந்த வீடியோ வந்து முழுமையாகவே எல்லா வீடியோக்களையும் காட்ட முடியாது. ஏன்னு சொன்னா யூடியூபால வந்து சில ரூல்ஸ்கள் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் பண்ணும். அதாவது வைலன்ஸ் வீடியோவாக மாறிடும். அந்த ரத்தங்கள், இந்த பலி கொடுக்குறத வந்து காட்டும் போது நீங்க வந்து ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்க முழுமையாக பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கிட்ட நாங்க போடுவோம். ஆற்று ஒவ்வொரு உயரத்தையும் வந்து பாத்தீங்களா
எல்லா ஆடுகளும் இப்படிதான், இதை விட பெரிய ஆடு எல்லாம் வந்து இருக்குது. இது வந்து விடிய விடிய ஃபுல்லாக வந்து இந்த ஹாலிவுட் நடக்கும். இந்த ஆடையும் வந்து பாருங்க, இந்த கொண்டு வாரத்துக்காக வேண்டி இந்த டிராக்டர், அதாவது இந்த உழவு இயந்திரம் அதுக்குள்ள போகுமா அப்படியே. உழவு இயந்திரத்தில் அதாவது வாகனங்கள்லாம் வந்து ஆடுகளை வந்து கொண்டு வருவாங்க. இந்த கொண்டு வர இந்த வாகனத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அலங்கரித்து, அதாவது இந்த சோடினை எல்லாம் வந்து செய்து தான் வந்து கொண்டு வருவாங்க வாகனத்தில் ஏற்றி. அது ஒரு ஊர்வலமாக வந்து அப்படி கொண்டு வருவாங்க. இப்போ எப்படின்னு சொன்னால், இந்த மட்டக்களப்பு பக்கம் வந்து அந்த பூஜை பொருட்கள் வந்து ஒரு அவங்களோட இல்லத்துல இருந்து அந்த கோயிலை கொண்டு வரக்குள்ள வந்து எப்படி சோதனை செய்து கொண்டு வாங்களோ அது மாதிரி இந்த ஆடுகளை வந்து இந்த மேலே ஏற்றிட்டு அப்படியே கொண்டு வாங்க. ஃபுல்லாக அந்த ஆடெல்லாம் வந்து கட்டி வச்சுக்காங்க. பாருங்க, ஏராளமான வாகனங்கள் அப்படி ஃபுல்லாக வந்து கிடக்குது. ஃபுல்லாக வந்து வாகனம் தான். இது இப்போ நீங்கள் பார்க்குறது இது மட்டும் இல்லை, இதுக்கு இங்கே அங்கால பக்கம் ஃபுல்லாக வந்து வாகனங்கள் தான். ஏன்னா அந்த சோடினை எல்லாம் வந்து ஃபுல்லாக கலட்டிட்டாங்க. வெறும் கம்புகள் மட்டும் தான் இருக்குது, மற்ற லைட் எல்லாம் இருக்குது. இப்போ எல்லாம் வந்து ஒஃப் பண்ணதால அந்த சோடினைகள் தெரியலை. என்ன சொன்னால், நாங்கள் இந்த கொண்டு வரும்போது அந்த எடுக்கக்கூடிய காட்சிகள் வந்து எடுக்க தவறிட்டோம். அதை நாங்களும் வந்து அதிகாலையில் வந்து எடுத்து வரும்போது இந்த கூடி வராங்க பாருங்க. இந்த பாருங்க, மெஷின்ல இருந்து இறக்குறாங்க. இங்க பாருங்க, இந்த ஆடுகளை கொண்டு வரதுக்குன்ற அந்த லைனை வந்து அப்படி ஃபுல்லா இருக்கு. அங்க இருந்து அந்த பள்ளிக்கூட இடம் வந்து மரத்துக்கு அங்க கீழே ஃபுல்லாக வந்து லைன். அது மாதிரி அந்த பக்கமாக அப்படியே கொண்டு போய் கொண்டிருக்காங்க. போடா நம்ம போ முன்னு போடா போடா வா 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 ஒவ்வொரு இடம் வந்து கட்டை போட்டு மறைச்சி ஒவ்வொண்ட உள்ள எடுத்து கொண்டிருக்காங்க. ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி தான் உள்ள காலை எடுக்கிற மாதிரி எடுக்காங்க. ஆனால் டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஓ, வணக்கம். நீங்க இந்த கிடா வந்து எங்க இருந்து கொண்டு வரீங்க? நாங்கள் ஆலடி. ஆலையடி. ஓ ஆலடி, அதை வாழை ஆலடி. ஓகே. இப்ப யாழ்ப்பாணத்தில் கூடிய அனைத்து இடங்கள்ல இருந்து இந்த இடத்துக்கு வரும். ஓ சேலம் இருந்து வருங்கிற வருவாங்க. இந்த இடத்த வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இங்க வந்து கவுனாவத்தை. இது கவுனாவத்து. கவுனாவத்தை வைரவர், நான் நரசிம்ம வைரவர். வருவார். இப்ப இந்த ஆடுகளை இங்க வந்து பழி கொடுக்கறதுக்காக வேண்டி என்ன காரணத்துக்காக வேண்டி கொண்டு வாரு? இது எங்களோட பாரம்பரிய ஒரு விழா இது. இது எங்களோட பரம்பரையாக இப்படியே தொடர்ச்சியா வந்து கொண்டு இருக்கும். வந்து கொண்டு இருக்குது. இந்த திருவிழா வந்து என்னன்னு சொல்லி அழைப்பாங்க? வேள்வி திருவிழா. வேள்வி திருவிழா. வேள்வி விழா. இப்ப அதோட வந்து இப்ப இங்க வந்து எத்தனை வருடங்களா வந்து இந்த இது வந்து நடந்து ஒரு குறைஞ்ச ஒரு 25 தலைமுறை கண்டுட்டுங்க. 25 தலைமுறைகள். அரசாங்கமே வெட்ட வேண்டாம் ஓலர் போட்டு ஒரு கால்டன் இல்லாதவர் சேட்டு கூட போட மாட்டார். அவர் தோல்ல சுத்துவா போட்டு கொண்டு கைக்கோட்டில் போய் வெண்டு கொண்டு வந்து இந்த வள்ளி நடக்கும். அப்படி இந்த பாருங்க, அரசாங்கத்தாலே வந்து தடை செய்யப்பட்ட உயிரினங்களை கொள்றது வந்து அது தடை செய்யப்பட்டது. ஒரு வேள்வியும் செய்யக்கூடாது. அவர் ஒரு துவா துண்டோட போய் கால்டன் மில்லி அரைஞ்சு தான் போவார். கைக்கோட் மட்டும் போய் வெண்டு கொண்டு வந்திருக்கிறேன். அவர் செத்துட்டார். அவரோட பேர் சொல்ல முடியுமா? செல்லக்குட்டிய. இப்ப அவருக்கு வந்து இருக்கிற வயசு இப்ப அவருக்கு 100 தாண்டி இருக்கு. அவர்கிட்ட மகன் இருக்கிறார். இப்ப மகன் தான் செய்யறேன். நீங்க இப்ப இவ்வளவு காலமா வந்து இந்த ஆடை வந்து இங்க கொண்டு வரீங்க? நாங்கள் இப்ப 15 வருஷமா நான் வெட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்க வெட்டு கொண்டு வரீங்க. இங்க வந்து ஐயா இந்த ஆடை வந்து இப்ப இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிறகு இதை வந்து எப்படி அந்த ஏலத்துல எடுக்கிறது, அதை பத்தி சொல்ல முடியுமா? இது இப்ப நான் கொண்டு போறேன். இந்த கோயிலுக்கு கிடைக்கிற காசு 5000 தான். வெட்டுறதுக்கு மட்டும்தான் 5000 தான் வெட்டுறதுக்கு. மற்றது நாங்க சொன்னா இப்ப 3 லட்சமா 4 லட்சமா நாங்க வித்துட்டு போடுவோம். அது பிறகு அது உங்களை பொறுத்தது. எங்களை பொறுத்தது. ஓகே ஐயா, என்ன சொன்னா இப்ப ஆடை வந்து உள்ள இறக்கணும். ஓகே ஐயா வந்து போகட்டும். ஓகே நன்றி. இப்போ நாங்கள் தான் ஆலய வளாகத்துக்குள்ளே அந்த நின்று கொண்டு இருக்கிறோம். உள்ளே போயிட்டு ஆலயத்தையும் வந்து அப்படியே காட்டிக் கொள்கின்றோம். நரசிங்க வைரவரையும் பாருங்க. இந்த இடத்த வந்து தேங்காய் எல்லாம் வந்து உடைத்திருக்காங்க. அதோட இந்த இடத்துல வந்து அந்த படையல் வைத்திருக்காங்க. படையலை பாருங்க. நரசிங்க வைரவருக்கு தேவையான படையல் எல்லாமே வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படியே வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஆற்ற இதான் வந்து நரசிங்க வைரவர் மூலஸ்தானம். இந்த உள்ளேயும் வந்து ஒரு பெரிய ஒரு படையல் வச்சிருக்காங்க. இதில் பாருங்க, இந்த நரசிங்க வைர ஆலயத்துக்கு உள்ளே நாங்கள் தான் நின்று கொண்டிருக்கோம். பெருமான வழிபட்டுட்டு இதில் வந்து அந்த வாகனங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் வந்து ஆடு வாகனங்கள் தான். ஆடு வேறு வாகனங்கள். இது வந்து இதே என்ன வாகனம்? வைரவரா? அதோட இந்த அரிக்கிற பாருங்க, இது வந்து இந்த ஆடுல வந்து இந்த அரிக்கிற கொம்பு வந்து ரியல் கொம்பு, அதாவது உண்மையான ஆண்டினுடைய ஒரு கொம்பு தான் இது. சணலாடுன்றது இப்படி கட்டை ஆடு தான். அதே இந்த கொம்பு தான். இந்த அதே மாதிரி பாருங்க, இந்த இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆடு உருவச்சிலைகள் வேறு லெவல். இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று. இது என்ன மரம் பண்ணாது? மதுரை மரம் தானே? மதுரை மரம். வாங்கல கிட்ட போய் பாப்போம். மதுரை மரம் தானே? இதான் கவுனவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வளாகம், உள்வளாகம். அதானண்ணா, இது வந்து மதுரை மரம் தான். நான் இதுவரைக்கும் பார்த்த மதுரை மரத்துல வந்து இது ஒரு பெரிய ஒரு மதுரை மரம். நம்ம பக்கம் நிற்கும், இந்த ஆலயங்கள் நிற்கும். 25 ஜெனரேஷன். அதான் 25 அந்த தலைமுறைகள் வந்து இந்த இதை வந்து வழிபட்டு வராங்க. அப்படின்னு சொன்னா 25 தலைமுறைக்கு முதலே வந்து இந்த மரம் உருவாயிருக்கும்.
ஓகே, இப்போ வேள்விகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு எம்பெருமானை வழிபட்டு நாங்கள் இந்த ஆலயத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கோம். இப்போ எங்கே 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 என்று கேட்கக்கூடிய ஒரு குரல், அதுக்கு ஒரு அடிமையான குரல், யாழ்ப்பாணத்தில் வந்து ஒழித்து கொண்டிருக்கிற ஒரு குரல். மீடியா மதியண்ணா உனக்கு நின்று கொண்டிருக்கிறார். வணக்கம் மதியண்ணா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன கட்டம் சொல்லுங்க. என்ன மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீர்கள், என்ன சொல்லுது யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் ஓகே சூப்பர் அண்ணா. வரக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு வந்திருந்தேன். ஆனா வேற லெவல். இப்ப வேள்வியை பார்த்துருக்கிறீர்கள். எப்படி இப்படி ஆடுகள் அங்க இருக்குதா? ஆடுகள் இப்ப வளர்ப்பாடுகள், சில ஆடுகள் வந்து இப்படியான உயரமான ஆடுகள் இருக்குது. ஆனா அந்த பலி கொடுக்கறது, இந்த பெருமான வழிபடுற அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் வந்து வித்தியாசமா இருக்குது. அங்க இது மாதிரி நடக்கல, நீங்கள் இதுவரையில போகல? இல்ல, அங்க வந்து இப்படி அந்த நேர்த்திக்கடனா கொடுப்பாங்க. அதை வந்து எப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஏலம் எடுத்துட்டு அவங்க தனித்தனி வீட்டுல கொண்டு வச்சு அதை வந்து சமையலுக்காக வேண்டி அவங்களோட பேர தேவைகளுக்காண்டி பயன்படுத்துறாங்க. ஆனா இது வந்து ஆலயத்திலே வந்து பலி கொடுக்குறன்றது இது ஒரு பெஸ்ட். இது கிட்டத்தட்ட சந்ததி சந்ததியா தான் இதை செய்து கொண்டிருக்கணும். தெரியும், இங்க இடையில ஒரு பிரச்சனை வந்து அந்த எதை இது இப்படி செய்யக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்துல போட்டு தடையெல்லாம் விதிச்சிருந்தவ. பிறகு இதை உச்ச நீதிமன்றத்துக்கு போட்டு திரும்ப இந்த கேஸை வின் பண்ணித்தான் இப்ப திரும்ப இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்குது. அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு. அந்த வேள்வி நடக்காத காலத்துல அந்த மக்களுடைய நம்பிக்கை தானே இது. அந்த நேரத்தில் எல்லாம் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது என்று சொல்லியும், அதுக்கு காரணம் வந்து இந்த வேள்வி நடக்காததான் என்று சொல்லியும் மக்களுடைய அந்த நம்பிக்கை இருந்தது. இப்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லி இந்த வேள்வி நடக்கிறதாலேன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 350க்கு மேற்பட்ட ஆடுகள், கிட்டத்தட்ட 500 ஆடுக்கு மேல வரும். 500 ஆடுகளுக்கு மேல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்திருந்தது. இப்ப அங்க வேள்வி நடந்து கொண்டுதான் இருக்குது. சரி, இப்ப பக்கம்னா என்னன்னு சொன்னா இந்த நரசிம்மர் வைரவர் ஆலயம் எல்லாம் இருக்குது. அங்கேயும் வந்து நேர்த்திக்கடங்களா வந்து இந்த மது அந்த அதாவது இந்த சாராயம், கல்லு, கஞ்சா அதெல்லாம் வந்து வைப்பாங்க. அது மாதிரி இங்கேயும் மாதிரி இந்த கோயில்லையும் இப்ப இதுல இந்த படையில பாத்தீங்கன்னாலும் ஒரு முட்டியில வந்து கல்லு வச்சிருக்குது. அங்கால பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அதுல பாருங்க, அங்கால இந்த கட்டிடத்துக்கு அங்கால பாருங்க முட்டியில இருக்குது கல்லு. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி முட்டையும் இங்க படைச்சிருக்குது. அதே மாதிரி அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆட்டின் தலையொண்டு வெட்டி வச்சிருக்குது. அந்த மாதிரி இருக்குது இந்த நிகழ்வு. சரி, இப்ப யாழ்ப்பாணத்துல வேறு எங்கெங்க எல்லாம் போனீங்க? யாழ்ப்பாணம் நிறைய இடங்கள் போனேன். நான் வந்த உடனே தலைவர் வீடு போனேன். ரெண்டாவது நல்லூர் வாங்க, நீங்களும் வாங்க. நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் கோட்டை, அப்படியான இடங்களை வந்து அப்படியே பார்த்து கொண்டு வரோம்னா. சரி, நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் ஒன்று சொல்றேன்னு போய் பாருங்க. கடலுக்குள்ள ஒரு கோட்டை இருக்குது யாழ்ப்பாணத்துல. கடல் கரையில இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகணும். நேவிண்ட போட்ல தான் போகலாம். அது முந்தி போர்த்துகேயர் காலத்துல, அந்த காலத்துல வந்து அது ஒரு ஜெயில் மாதிரி பாவிச்சவங்க. இப்ப வந்து கோட்டை தான், அது பழங்காலத்து கோட்டையா தான் பிறகு அது இயங்கினது. இப்போ இருக்குது. நீங்கள் போனா பார்க்கலாம், ஒரு வித்தியாசமான அனுபவம் உண்டு. இப்ப நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா அந்த புறாமலைக்கு போவியல் தானே, அது மாதிரி இந்த கோட்டைக்கு போறது கமன்கில் ஃபோர்ட் காரநகர்ல இருக்குது. சரி, கூகுள் மேப்ல சகலத்திலயும் இருக்குது. அடிச்சு போட்டு போகலாம். இல்லாட்டி சொல்லுங்க, கூட்டி கொண்டு போறேன். அங்க வந்து நேவிதான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு ஆரம்பமாக இருப்பதனால் கட்டப்படுத்தி இருக்கின்ற குழாய்களை உடனடியாக காலைக்கு கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சரி, மீண்டும் ஒரு முறை அறிவிக்கின்றோம். வேதிவளங்களிலே கட்டப்பட்டு இருக்கின்ற கிளைகளை உடனடியாக காலைக்கு கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கோவிலுக்கு ஆரம்பமாக இருப்பதனால் உடனடியாக ஆங்காங்கே கட்டப்பட்டுள்ள கிளைகளை காலைக்கு கொண்டு வரவும். சரி, அந்த மாதிரி அறிவித்தலும் இங்க போய்கொண்டிருக்குது. அப்படி இடங்கள் இருக்குது, 4-5 இடங்கள் இருக்குது. இப்படி வித்தியாசமான இடங்கள் நீங்கள் போய் பாருங்க. யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுக்கு எல்லா இடமே சுத்தி திரிஞ்சு விடுவாங்க. இப்ப பயணம் சரியா தெரியலண்ணா. இப்ப ஆக்கள் மச்சொண்டுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல இப்ப இங்க வேள்வி நடக்கின்றார் உங்களுக்கு சொன்னது. நாங்க நேத்து தங்குற இடத்த போகக்குள்ள ரோட்ல பாட்டுலாம் போட்டு ஆட வச்சுட்டு நடக்கும். சரின்னு சொல்லிவிட்டு வந்த நீங்கள். ரைட்டா. சரி, அப்ப மீண்டும் ஒரு பொழுது அண்ணா வந்து எந்த இடம் சொன்னாங்க, நான் சொன்னாம இருக்கிறது. சரி, அப்ப மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சொல்லுங்க. சரி,
இங்கால பார்த்தா எங்க எங்கன்னு சொல்றதுக்கு விறுவிறுப்பா ஒண்ணு காணையில எங்க படையில கேளுங்க. எங்க படையல் என்ன மாதிரி தான் அதுக்குள்ள போகலாம். ஆனா படையல் எல்லாம் வந்தபடியே இருக்குது. இனிதான் அந்த படையல்கள் எல்லாம் கொடுப்பினோம். இந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்சா பிறகு நீங்கள் நின்றீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாம் வெட்டி முடிய உங்களுக்கும் படையல் கிடைக்கும், சாப்பிட்டுட்டு போகலாம். வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்கின்றோம். வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவமாகவும் எங்களோட சேர்ந்து பயணிச்சு இந்த இதை வந்து பார்த்துருப்பீங்க. வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறை இப்ப இப்படியெல்லாம் நம்மளுடைய ஈழத்துல வந்து இருக்குன்றது இப்ப நம்மளும் வந்து நேரடியாக போகலாம் வந்து தெரியும் அந்த ஒரு அனுபவம். இப்ப இந்த கோயில்ல மட்டும் இல்ல, யாழ்ப்பாணத்துல முந்தி வந்து நிறைய ஆலயங்கள்ல இந்த வழிபாட்டு முறை இருந்தது. வேள்வி என்ற வழிபாட்டு முறை இந்த தடை வந்த பிறகுதான் எல்லா ஆலயங்களையும் விடுபட்டது. எல்லா ஒரு கோயிலையும் செய்யலாமல் இருந்தது. பிறகு இப்ப இந்த ஆலயத்துக்கு இந்த பெர்மிஷன் கிடைச்ச பிறகு மற்ற ஆலயங்களும் திரும்ப இப்ப தொடங்கி நடந்து கொண்டிருக்குது. அந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்குது. இனி வரும் காலங்களில் மிச்ச ஆலயங்கள்ல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப கிட்டடியில பிரான்பெட் என்ற இடத்துல நடந்தது, அது ஒரு அம்மன் கோயில், அங்கேயும் நடந்தது வேள்வி. ரைட், இப்ப கவுனாவத்தில் நடக்குது. அதே மாதிரி இஞ்சாலும் இருக்குது நிறைய கோயில்கள். அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கோயில்கள்லயும் வேள்விகள் நடக்கிறது பார்க்கலாம் நீங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கோயில் மட்டும்தான் தெரியும். சரி சரி சரி, நன்றி அண்ணா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி சரி. ஓகே, அப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். புலம்பெயர்ந்த நாட்டில இருந்து, நம்மளுடைய இலங்கையில இருந்து, வெளியிடங்கள்ல இருந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்களா? உங்களோட ஊர்ல இப்படியான வேள்வி வழிபாட்டு முறைகள், உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ஏதாவது ஒரு வித்தியாசமான இப்படியான இதுகள் இருந்தால் கண்டிப்பா வந்து கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய். ரைட், பாய் பாய், நன்றி, வணக்கம். வைரவர் நரசிங்க வைரவர் ஆலயம் அமைஞ்சிருக்கிற இடத்த பாருங்க. அப்படி இந்த உள்ளுக்குள்ள இருந்து நாங்க வந்துட்டோம். ஃபுல்லாக வந்து அந்த போய் அந்த இடத்துல இருந்து அப்படி நாங்கள் இந்த வந்து கொண்டு இருக்கோம். இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பலாகம் வந்து இந்த பாருங்க, இந்த பெரிய பெரிய பனை மரங்களும் வித்தியாசமான ஒரு இடத்த வந்து இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு. பக்கத்துல வந்து ஆங்காங்கே தான் வந்து இந்த வீடுகள் இருக்குது. இது வந்து கோயிலோட பின் வாசல், பின் வாசலோட அப்படி போய் கொண்டிருக்கோம். நிறைய பேர் இறைச்சி எல்லாம் வந்து எடுத்துட்டு போய் கொண்டிருக்காங்க சைக்கிள் எல்லாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பனம் தோப்பு தான். ஃபுல்லாவே பனம் தோப்பு. நேட்டுக்கு